அதிகாரத்தில் பங்கு தரேன் வாங்க வாங்கன்னு ஒரு வருஷமா கத்தினுக்கிறார். லெட்டர் பேட் கட்சி கூட போல இது வரைக்கும். அந்த குல்லா போட்ட பாயை தவிர யாருமே விஜய் கட்சியை தேடி கூட்டணி என்று இதுவரை செல்லவில்லை. ரைட்டா? 3 முறை முதல்வராக இருந்த ஒருவர் வந்தால் பலம் இல்லையா, பலமோ பலவீனமோ அது இப்போ காலம் தீர்மானிக்கும். ஒரு 300 கோடி எடுத்துட்டு வருவார் சார். அந்த 300 கோடி யாரோ வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. அது 800 கோடி. ஓகே. என்ன வெறும் அவர் சம்பாரிச்சதே 5 வருஷத்துல 10 வருஷத்துல வெறும் 800 கோடி நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு 50% தான் போயிருக்கு. 50% இல்லை 40% போயிருக்கும். மீதி இருக்குல்ல, அமெரிக்கா சிங்கப்பூர் என்று அந்த குடும்பம் முதலீடு செய்யாத நாடே இல்லை. சார் மதுரையில் மாநாடு நடத்த போறாரு, அது காசு கொடுப்பாரு. இப்போ ஒரு இன்னொன்று, விஜய்க்காக அவர் செலவு செய்கிறாரோ இல்லையோ, தம்பி கூட்டணியில் மட்டும் சேர்த்துக்க, உன் கட்சியோட கூட்டணின்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ஒரு 40 சீட்டை ஒதுக்கிக்க, 40 சீட்டுக்கும் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா விஜய்க்கு இதனால என்ன பிரச்சனை? ஓகே தான் இல்லையா? ஸோ இதற்கான சாத்தியம். சரி, அப்படி ஓபிஎஸும் வரலன்னு வச்சுக்கா, யார் கூட தேர்தலில் போட்டிடுவார் விஜய்? அது பாட்டு சோழமேனா இருக்க வேண்டியதான். இல்ல ஒரு மரியாதை தான் நீங்க சொல்ற மாதிரி. அது ஒரு வின்-வின் பாலிசி தான். அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவரே வந்து விட்டாரே, அதை வச்சு அப்படியே எடப்பாடி அவர்களை கூட எதிர்க்க முடியும் இல்லையா? நாளைக்கு ஒருவேளை